ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கிற உங்க எல்லாரையும் நான் மனசார வெல்கம் பண்றேன். என்னோட பேரு வெங்கட்லட்சுமி. இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் விருப்பப்படுறேன். அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்க்கைய ரொம்பவும் சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் இருக்கும். அதுல நிறைய பேரால வெற்றி பெற முடியுது, நிறைய பேரால வெற்றி பெற முடியாம இன்னும் கஷ்டத்திலே தான் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான கவலையில வாழ்க்கை போகுது. நம்ம யாரா வேணா இருக்கலாம், படிச்சிட்டு இருக்கலாம், வேலை செஞ்சிட்டு இருக்கலாம், பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி யாரா இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கைய நம்மளால சந்தோஷமா அமைச்சிக்க முடியுங்க. இப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, இனிமே ஃபியூச்சர்ல சந்தோஷமா நம்மளோட வாழ்க்கைய அமைச்சிக்க முடியும். அதை எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் படி, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு கிடைச்ச அனுபவம், இதையெல்லாமே வச்சு ஒரு 5 பாயிண்ட் கண்டிப்பா வேணும். அதாவது இது மட்டும் இருந்தாலே வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல, அட்லீஸ்ட் இதுவாவது நமக்கு வேணும், பேசிக்கா வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அடிப்படை. அட்லீஸ்ட் இதுவாவது நம்ம வாழ்க்கையில இருந்தாதான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மளோட லைஃப ஹாப்பியா லீட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தேவைங்க. முதல்ல உறவுகள், அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப் தேவை. அடுத்தது ஹெல்த், நமக்கு ஆரோக்கியம் ரொம்பவும் அவசியம். அடுத்தது நேர்மறை எண்ணங்கள் ரொம்பவுமே அவசியம். தொடர்ந்து ஒரு இலக்கும் அதற்கான வெற்றியும் நமக்கு தேவை. இது எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல இன்கம் நமக்கு வேணும். அப்போ குறைஞ்சபட்சம் இந்த 5 விஷயங்கள் இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவும் ஹாப்பியா இருக்கும். அதுல யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இது தொடர்ந்து இன்னும் நிறைய இருக்கு, அட்லீஸ்ட் இதுவாவது வேணும் இல்லையா. இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம எப்படி அடையிறது அப்படிங்கிற வீடியோ தாங்க இது. ஓரளவுக்கு எல்லாருக்கும் சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது. சரிங்க, முழுசா நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் இது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவைப்படுது. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது நம்மளுடைய குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்குதுங்க. ஒரு அழகான குடும்பம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். அப்பா அம்மா, குழந்தைங்க, கணவன் மனைவி, வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி, இதனை தொடர்ந்து நம்மள சுத்தி இருக்கிற நிறைய பேர், இந்த மாதிரி நம்ம ஒரு குடும்பமா தான் நம்ம வாழ்க்கைய வாழறோம். எல்லா உயிரினங்களுமே தன்னோட இனத்தோட சேர்ந்து வாழறப்பதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதே மாதிரிதான் நாமளும் நம்மளுடைய இந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றப்ப ஒரு முக்கியமான சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. இதுல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அப்படி இருந்தாலே அந்த குடும்பம் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா போகும். அதே மாதிரி அப்பா அம்மாவை குழந்தைங்க மதிக்கணும், புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் மட்டும்தான் ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்குது. புரிதல் இல்லாம வேற எல்லா விஷயம் இருந்தாலுமே அந்த குடும்பத்துல நிறைய சிக்கல்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் வந்துட்டுதான் இருக்கும். அதனால இந்த ஃபேமிலியை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவுமே அவசியமா இருக்கு. அடுத்தது ஃபேமிலியை கடந்து நம்மளுடைய சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, அத்தை, மாமா, இந்த மாதிரி நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், இவங்களுமே நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கத்தை வகிக்கிறாங்க. நிறைய பேர் அட்வைஸ் மட்டும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கோபம் வரும். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப் கேட்டுட்டே இருக்காங்க, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம உறவுகளுக்குள்ள நிறைய சிக்கல்கள் நமக்கு வரும். இருந்தாலுமே அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்காம புரிஞ்சுக்கிட்டு நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த உறவை நம்ம வலு பண்ணலாம். ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே அந்த இடத்துல நம்ம பேசாம அதை ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அந்த சிக்கலை தீர்க்க முடியும். மிகப்பெரிய அளவு பிரச்சனையா மாறதுக்கு முன்னாடி நாம மனசு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையை நம்மளால தீர்க்க முடியும். அட்வைஸ் பண்றவங்க பண்ணிட்டு போறாங்க, நம்மளுடைய பிரச்சனை நமக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஆனா அந்த அட்வைஸ் பண்ற அத்தையோ மாமோ நமக்கு ரொம்பவுமே வேண்டப்பட்டவங்களா இருப்பாங்க இல்லையா. அதனால இந்த குடும்பத்துல நிறைய குழப்பங்களை நம்மளுடைய உறவினர்கள் உண்டு பண்ணலாம். இருந்தாலும் நம்ம குடும்பத்து கூட நாம ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தோம் அப்படின்னா யாராலையுமே குழப்ப முடியாது. அதனாலதான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குங்க. அடுத்தது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலயும் சரி கடைசி காலத்திலயும் சரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கு உதவி செய்யறது ஃப்ரெண்ட்ஷிப் தான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளார எதிர்பார்ப்பு வந்தது அப்படின்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய சிக்கலையும் விரிசலையும் ஏற்படுத்தும். அதனால ஒரு உதவி அப்படின்னு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை எதிர்பார்ப்பு இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள செய்யறப்ப ஒரு நல்ல பாண்டிங் கிடைக்கும். நம்மளோட
நம்மளுடைய சேம் ஏஜ் குரூப் அப்படிங்கறதுனால ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளுடைய லைஃப் லாங் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பொக்கிஷமான விஷயம் அப்படின்னு பாக்குறப்ப அது ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருக்கூடயும் நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட பழகணும் அப்படின்னாலும் அந்த உறவும் நல்லா நீடிக்கும். அதனால உறவுகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்கு நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைவதற்கு. அதுல நாம எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு நாம அவங்கள விட்டு கொடுக்காம இருக்கலாம். அதையும் மீறி ஒரு சில உறவுகள் இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயே ஆகணும் அப்படின்னா அதையும் நம்ம பிடிச்சு வைக்க கூடாது. அது வந்து நம்ம கஷ்டப்படுத்துற மாதிரி, அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனை மாதிரியும் ஆயிரும். அதனால போக வேண்டிய உறவு போனா போகட்டும், உண்மையான அன்பு இருந்தா மறுபடியும் திரும்பி வரும். அதனால அதையும் நினைச்சு நம்ம ரொம்பவும் வேதனைப்படக்கூடாது. அதுவே கூட நம்மளுடைய வாழ்க்கைய மகிழ்ச்சி இல்லாம ஆக்கிரும். அதனால இந்த உறவுகளுக்குள்ளார ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு நல்ல பாண்டிங்கோட நாம இருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கும். இப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஏன் நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும், நமக்கு அதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். அதற்கும் வந்து ஒரு முக்கிய காரணம் இருக்கு. இப்போ நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ல அதுதாங்க சொத்து, அதாவது அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பொதுவா சொத்து அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், வீடு, நிலம், நம்மளுடைய கார், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்கள், அசையும் சொத்து, அசையாத சொத்து, இந்த மாதிரி நாம சொல்லுவோம். ஆனா ஃபியூச்சர்ல இந்த கான்டாக்ட்ஸ் தான் நமக்கு இந்த அசட்ஸா வரப்போகுது. ஏன் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யறோம் அப்படின்னா கூட நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தேவை. நம்ம சரௌண்டிங்ல நல்ல ரிலேஷன்ஷிப் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க மூலமாவே நம்ம பிசினஸ் வந்து ஈஸியா growth ஆகும். அப்போ ஈஸியா இந்த நெட்வொர்க் வந்து நமக்கு பாண்ட் ஆகும். அதனால ஃபியூச்சர்ல நிறைய கான்டாக்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க மிகப்பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது நம்ம ஃபியூச்சர்ல தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து நம்ம நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல கான்டாக்ட்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிசினஸை நம்ம ஈஸியா growth பண்ண முடியும். அதற்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால நம்ம ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவும் பாசிட்டிவா வச்சுக்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கும் உதவும், அதே மாதிரி நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் உதவும். எப்பயுமே நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த உறவுகள் ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க. முதல் விஷயம் உறவுகள். அதனை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஆரோக்கியம் ரொம்பவும் அவசியம். நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, ஹெல்த் இல்ல அப்படின்னா நம்மளால லைஃப என்ஜாய் பண்ணவே முடியாது. சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும். அப்போ நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துல நாம கவனம் செலுத்துறது ரொம்பவுமே அவசியம். இளமை காலங்கள்ல நம்ம உடல் ஆரோக்கியத்துல கவனமே செலுத்துறது கிடையாது. அதனால வயசு ஆக ஆக நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அதுக்கப்புறம் நம்ம நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் சந்திக்கிறோம். நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை மன அழுத்தம். இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல நம்ம நிறைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. அதுல முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் தான் இந்த ஆரோக்கியம். நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது அப்படிங்கிறது உடல் அளவிலும் மன அளவிலும் ஆரோக்கியமா இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நாம பிசிக்கலி ரொம்பவுமே ஹெல்த்தியா இருக்கோம் அப்படின்னா முதல்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நல்ல உணவு முறை. ஆரோக்கியமான உணவை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுல எல்லாமே இருக்கணும். காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், தானியங்கள், இந்த மாதிரி புரத உணவுகள். நான்வெஜ்ல வந்து புரதம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி உணவு முறை வந்து நமக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. காலை உணவு, மதிய உணவு, நைட் டின்னர், இது எல்லாமே வந்து நம்ம கரெக்டா எடுத்துக்கணும். இப்படி நம்ம எடுத்துக்காம விட்டோம் அப்படின்னா ஹெல்த்ல நிறைய இஷ்யூஸ் வரும். பிற்காலத்துல அது நம்மள ரொம்பவுமே பாதிக்கும். அது மட்டும் போதுமா நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு? கண்டிப்பா போதாதுங்க. ஆழ்ந்த உறக்கம் வந்து நமக்கு தேவை. நைட்டு 10 மணிக்கு நம்ம தூங்குறோம் அப்படின்னா ஒரு 12 மணிக்கு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுவோம். இந்த சமயத்துலதான் நமது உள் உறுப்புகள் தன்னை தானே சுத்தப்படுத்திக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கும். முக்கியமா அதுல கல்லீரல் 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் கல்லீரலுக்கான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடல்ல நச்சுக்களை வெளியேற்றுறது வந்து இந்த கல்லீரல் தான். நம்மளுடைய அடுத்த நாள் ரொம்பவுமே சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த டைம்ல நாம நல்லா தூங்கி இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம சுறுசுறுப்பா இருக்கலாம். அதனால ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கும் மனசுக்கும் ஒரு நல்ல நிம்மதியை கொடுக்கும். இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா நம்ம உடல் அளவுல ரொம்பவுமே ஆரோக்கியமா இருக்கலாம். உடல் அளவுல மட்டும் ஆரோக்கியமா இருந்தோம் அப்படின்னா நமக்கு பத்தாது. மனதளவிலையும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். நம்மளுடைய மென்டல் ஹெல்த் ரொம்பவுமே முக்கியம். அதனால
அதனால நாம ரொம்ப நேரம் எதையாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, கவலையில இருக்கிறது, குழப்பிக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா புலம்பிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மனதளவுல நிறைய பிரச்சனைகள் சேரும். நிறைய பேருக்கு மனசு ரொம்பவுமே அழுத்தமா வச்சிருப்பாங்க. அதனாலயுமே நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால உடலும் சரி மனதும் சரி ஆரோக்கியமா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவும் ஹாப்பியா இருக்கும். இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது பிரச்சனை வரும். நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை அது கொண்டு போயிரும். இப்போ இருக்கிற லைஃப்ல நிறைய புதுசா வியாதிகள் வரத பார்க்க முடியுது. அதுல மனதளவுல வர வியாதியும் அதிகமாயிக்கிட்டே போகுது. அதனாலதான் சைக்காட்ரிஸ்ட் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க ஃபாலோ பண்ண சொல்லி. அதுல யோகா பண்ணலாம், நமக்கு அது ஒரு நல்ல மன அமைதியை கொடுக்கும், ஒரு நல்ல வாழ்க்கையும் நமக்கு கொடுக்குன்னே சொல்லலாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் ரொம்பவும் முக்கியம். அது ரெண்டாவது விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது மூன்றாவது ஒரு விஷயம், நமது வாழ்க்கைய சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ், அதாவது நம்ம தமிழ்ல நேர்மறை எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நேர்மறை எண்ணங்கள் பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி இருக்குங்க. நம்மளுடைய வைப்ரேஷன், என்ன அலைகள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைய தீர்மானிக்குதுன்னே சொல்றாங்க. அதுக்கு தி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஈர்ப்பு விதியை சொல்றாங்க. அதாவது இது பிரபஞ்ச நியதி. நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கிங் எந்த அளவுக்கு இருக்கோ நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி நம்ம ஈர்ப்போம். ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைய தீர்மானிக்குது. இந்த வைப்ரேஷன் தான் ஒரு சமிக்கையா மாறி நமக்கு வாழ்க்கையில வேணுங்கிற சந்தோஷத்தை கொண்டு சேர்க்குதுங்க. நம்ம எந்த மாதிரி விஷயத்த எண்ணமாக வெளியிடுறோமோ அந்த மாதிரி இருக்கிற விஷயம் தான் நம்மளையும் சேரும். இந்த பிரபஞ்சத்துக்கு நாம எந்த மாதிரி எண்ண அலைகளை அனுப்புறோமோ அந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி அதை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்ல நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கணும். இதுல நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம், எப்படி நம்மளுடைய மைண்ட பாசிட்டிவா வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாள்ல பலாயிரக்கணக்கான எண்ணங்கள் நமக்கு வருது. அது எல்லாமே நல்லதாவே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. நம்ம அதை கவனிச்சோம் அப்படின்னா ரொம்பவுமே டயர்ட் ஆயிடுவோம். அதற்கு உதவுறதுதான் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிற உணர்வுகள். இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபீலிங்ஸ் தான் நம்மளுடைய எண்ணங்களை உருவாக்குது. ஒரு நல்ல நேர்மறையான உணர்வுகள் நமக்கு பாசிட்டிவ் திங்கிங்க கொடுக்குதுன்னே சொல்லலாம். அதுல இம்பார்ட்டன்டா சொல்லலாம் நன்றி உணர்வு. நம்ம எல்லாருக்குமே தேங்க்ஃபுல்லா இருக்கிறது, அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம தேங்க்யூ சொல்றது, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்றதுக்கு சமம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, கூட வேலை செய்யறவங்களும் சரி, அவங்களுக்கு தேங்க்யூ சொல்றப்பையும் அப்ரிசியேஷன் பண்றப்பையும் அவங்களுடைய தாட்ஸும் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அவங்களும் நல்லதே நினைப்பாங்க. அப்போ நம்ம சுத்தி இருக்கிற நெகட்டிவ கூட நம்ம பாசிட்டிவா மாத்த முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, மாற்றம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து இருக்கணும், மத்தவங்களை மட்டுமே நம்ம மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க மாற மாட்டாங்க. நாம 1% நம்ம கிட்ட இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க 10%, 100% மாறுவதற்கு அது அடித்தளமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் முதல்ல நம்மளுடைய எண்ணங்களை நம்ம மாத்தணும், நல்லதையே நினைக்கணும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும். கண்டிப்பா அது நமக்கு நடக்கும். இப்ப நம்ம நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கோம், ரொம்ப நேரமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னே சொல்லலாம். இந்த வீடியோ ரொம்பவும் லென்த்தா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த எண்ணத்தை பத்தி இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். ஏன்னா இந்த எண்ணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லதா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய கோல் அச்சீவ்மெண்ட்டும் நல்லதா இருக்கும். அடுத்தது நம்ம கோல் பத்தியும் இன்கம் பத்தியும் பேசணும், அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. அதனால நம்ம அடுத்த வீடியோல இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ரொம்பவும் லென்த்தா கொண்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த லிங்க் நான் ஷேர் பண்றேன். ஏன் அப்படின்னா ரொம்பவுமே முக்கியமான விஷயங்கள் அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்பவும் வீடியோ லென்த்தா போய் போர் அடிச்சிடக்கூடாது இல்லையா, அதனாலதாங்க. நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்னா நம்ம என்ன விஷயத்த விதைக்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு விருட்சமாக வரும். ஒரு நல்லது செய்யறோம் அப்படின்னா 10 நல்லது நம்மள சேர்ந்து வரும். ஒரு கெட்டது செய்யறோம் அப்படின்னா 10 கெட்டது சேர்ந்து நமக்கு திரும்ப வரும். அதனால எந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கறது நாம தான் முடிவு பண்ணணும். அடுத்த வீடியோல நாம தி லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியும் முக்கியமான ஒரு புத்தகத்தை பத்தியும் அடுத்தது நம்மளுடைய இன்கம் பத்தியும் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் பத்தியும் நாம தெரிஞ்சுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் அந்த வீடியோ லிங்கை கேட்டு வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பாருங்க, அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி அடுத்த வீடியோ லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தாராளமா அதை ஷேர் பண்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோவை கேட்டவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.